நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட், இது நம்ம சேனலான்னு. இதுவும் நம்ம சேனல் தான். ஓகே எம்ஜி ஸ்குவாட், இப்போ வீடியோ பாருங்க. ஹலோ எவ்ரிவன், நம்ம தான் கௌரி. ப்ரோ, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு நம்மளுக்கு பிடிச்ச பொண்ணு நம்மள பாக்குறானா என்ன ப்ரோ ரியாக்ட் பண்றது அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. சோ ஏன்னா நானுமே ஒரு சின்ன குட்டி கதை சொல்றேன். என் லைஃப்லயே நான் பயங்கரமா சொதப்பி இருக்கேன். அதை சொல்றேன். அதை சொன்னதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு உண்மையிலேயே நம்மள ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்போ ஒரு பையன் ஆக்சுவலா எப்படி ரியாக்ட் பண்றது அப்படிங்கிற ரொம்ப ஓப்பனா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு சீக்ரெட்டா நான் உங்ககிட்ட ஆனா மறுபடியும் சொல்ல போறேன். So that it helps. Sometimes பொண்ணுங்க எதுக்காக பாக்குறாங்கன்னு தெரியாம நிறைய பசங்க சம்டைம்ஸ் டிஸ்டர்ப் பண்ண கதைகளும் இருக்குது. அதே நேரத்துல ஒரு ஃபர்ஸ்ட் லுக்ல ஆரம்பிச்சு காதல் கதையா மாறி அதுக்கப்புறம் குழந்தை பிறந்து நல்லா வாழ்ந்தவங்களும் இருக்காங்க. கரெக்டா? சோ லெட்ஸ் டூ திஸ் ஃபர்ஸ்ட் திங் ப்ராப்பர் அப்படின்னு சொல்றதுக்கான ரொம்பவே பிரீஃபான ஒரு 1-2 டிப்ஸ் தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். அது சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை என் லைஃப்ல நடந்தது நான் சொல்லிடுறேன். ஸோ நான் 11th படிக்கிறப்ப எனக்கு ஒரு பொண்ணு மேல பயங்கரமான ஒரு கிரஷ் இருந்துச்சு. ஸோ ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு கோவிட்ல படிக்கிறேன். 2 வருஷம் தான் லைஃப்லயே நான் கோவிட்ல படிச்சிருக்கேன். அது 11th and 12th தான் நான் படிச்சேன். ஸோ ஸ்கூல் லைஃப்ல. ஸோ அப்படி படிச்சுட்டு இருக்கப்போ அந்த 11th ஒரு பொண்ணை பார்த்தேன். அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருந்தா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ பார்த்துட்டு இருப்பேன். எனக்கு அதை தவிர என்ன பண்றதுன்னே தெரியாது. ஒரு வருஷம் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு வருஷம் கழிச்சு, கிட்டத்தட்ட 1 year கழிச்சு, ஃபைனல் எக்ஸாம்லாம் வர ஒரு டைம் அந்த பொண்ணு, அதாவது மொத்த கிளாஸ்க்கே தெரியும் நான் அவளை பார்ப்பேன் அப்படின்னு தெரியும். அவ என்னை திரும்பி பார்த்தா. அவ திரும்பி பார்த்த உடனே எனக்கு லைக் கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கோம். ஒரு செகண்ட் பெஞ்ச் கிட்ட உட்காந்துட்டு தான் திரும்பி நான் பார்த்தேன். நான் பின்னாடி லாஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்துருக்கேன். எனக்கு திரும்பி பார்த்த உடனே எனக்கு ரொம்ப அப்படியே ஹார்ட் பீட் சவுண்ட் என் காதுக்கே கேட்டுச்சு. உடனே கிட்ட இருக்கிற பசங்க கிட்ட மச்சா பாக்குறடா அப்படின்னு சொன்னேன். அன்னைக்கு திரும்பினாவது. அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை. அடுத்த வருஷம் இன்னொரு பையன் கூட கமிட் ஆனா அப்படியே அவள் லைஃப் தனியா போயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அவளை நான் மறுபடியும் பார்த்தது கூட கிடையாது. சோ நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு பையனுக்கு சம்டைம்ஸ் ஒரு பசங்கன்னா ஈஸியா ஒரு பொண்ணு கிட்ட போய் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு பொண்ணுனால வாயை திறந்து சொல்லவே முடியாது. ஒரு வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு கிட்ட போய் நான் ஃபைனலி கொஞ்சம் கட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் நான் அவட்ட கேட்டேன், உனக்கு என்ன பிடிக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பிகாஸ் நீனும் அப்பப்ப நான் பாப்பேன்னு தெரியும். பட் ஒரு நாள் நீ திரும்பி கூட என்ன பார்த்த. அதுக்கப்புறம் இன்னொரு பையன் கூட கமிட் ஆன அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு சொன்னா நீ வெறும் பார்த்துட்டு மட்டும் இருந்தா பார்த்தாதுடா, பேசியிருக்கணும். பட் திங்ஸ் ஜஸ்ட் ஹேப்பன் அப்படின்னு சொன்னா. சோ இது நடக்காம இருக்கணும்னா ஒரு பையன் எப்படி எப்படி பண்றது ஒரு பொண்ணு பாக்குறப்போ அப்படிங்கிற ஒரு சில ஸ்டெப்ஸ் தான் நான் சொல்ல போறேன். முதல் விஷயம் என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, லுக் அட் ஹர் பேக். மறுபடியும் நம்ம திரும்பி பாக்குறப்ப தப்பா சொல்லல, மறுபடியும் திரும்பி அவளை பாருங்க அப்படின்னு சொல்றேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் பண்ண மாதிரி நிறைய பசங்க ஒரு பொண்ணு பிடிச்ச பொண்ணு நம்மள பாத்துட்டானா ஃப்ரீக் அவுட் ஆகி ஐயோ பாத்துறான்னு பதறதா இருக்கும். சினிமால தான் இதெல்லாம் பண்ணா ஒர்க் அவுட் ஆகும், கியூட்டா இருக்கும். பட் ரியல் லைஃப்ல மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்படி பண்ணோம்னா பொண்ணுங்களுக்கு பசங்களுக்கு கான்பிடன்ஸ் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். சோ அந்த தப்பை பண்ணிடாதீங்க. ஒரு பொண்ணு பாக்குறப்போ மறுபடியும் நீங்க அவளை பாருங்க. பாக்குறப்போ முதல் முக்கியமான விஷயம், அவரோட கண்ணை பார்க்கணும், வேற எங்கேயும் பார்க்க கூடாது. யாரா இருந்தாலும் மனுஷங்களா இருந்தா கொஞ்சமாவது ரெஸ்பெக்ட் நம்மளுக்கு யாராவது கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தோணும். கரெக்டா? ஒரு பொண்ணு ஆப்ஜெக்ட் மாதிரி மறுபடியும் பார்த்தோம்னா கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு நம்மள பிடிக்கவே பிடிக்காது. சோ லுக் அட் ஹர் ஐஸ் அகைன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. முதல் முக்கியமான விஷயம் அதுதான். ரெண்டாவது, ஃப்ரீக் அவுட் ஆகாதீங்க. உடனே கிட்ட இருக்கவங்க கிட்ட பாக்குற அப்படின்லாம் சொல்லாதீங்க. யூ ஜஸ்ட் லுக் பேக் அட் ஹர். அண்ட் மூணாவது என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன ஸ்மைல் உங்களால கொண்டு வர முடிஞ்சிச்சுன்னா அந்த டைம்ல எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச பொண்ணு நம்மள ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம்னா மனசு அடிச்சுக்க தான் செய்யும். பட் அந்த டைம்ல உங்களால மேனேஜ் பண்ணி ஒரு ஸ்மைல் திருப்பி அந்த பொண்ணு கிட்ட கொடுக்க முடிஞ்சிச்சுன்னா நீங்க பெரிய ஆளுதான். சோ முடிஞ்சா ஒரு ரொம்பவே ஒரு நீட்டான ஒரு ஸ்மைல் அந்த பொண்ணு கிட்ட கொடுக்க ட்ரை பண்ணுங்க. ரொம்ப இழுச்சு பாஸ் என்கிற பாஸ்கரன்ல வர மாதிரி பயமுடுத்திடாதீங்க. அது எப்படி நம்மளுக்கு கரெக்டான ஸ்மைல் அப்படின்னு தெரியும் பாத்தீங்கன்னா, கண்ணாடி முன்னாடி பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்காதீங்க. முடிஞ்ச அளவு உங்களை கலாய்க்க தான் ட்ரை பண்ணுவாங்க, ஏமாத்தி விட்டுருவாங்க. சோ கண்ணாடியில நீங்களே ட்ரை பண்றப்போ உங்களுக்கே தெரியும். அடுத்தது என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு தெரியணும் நீங்க உண்மையிலேயே அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு. சோ அடுத்து நீங்க பண்ற 4வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்கப்ப நீங்க அடிக்கடி என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க திரும்பி அடுத்த வேலையை பாக்குறதுக்கு முன்னாடியும் ஒரு செகண்ட் அந்த பொண்ணு மேல எக்ஸ்ட்ராவா ஒரு கிளான்ஸ் வைக்க ட்ரை பண்ணுங்க அந்த பொண்ணோட கண்ணு முன்னாடி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இந்த கையா பாக்குறேன், இது இன்னொரு பொண்ணா இருந்துச்சுன்னா திரும்புறதுக்கு முன்னாடி என் ஃபேஸ் திரும்பினால என் கண்ணு அங்க இருக்கு. ஒரு செகண்ட் எக்ஸ்ட்ரா வாங்க. இட்ஸ் மோர் லைக் என்னால வேற எதையுமே என்னால வேற வேலை இருந்தா கூட ஐ ஃபீல் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் யூ அப்படின்னு சொல்ற மாதிரி சட்டிலான ஒரு விஷயம் சம்டைம்ஸ் பொண்ணுங்களுக்கு இது பிடிக்கவும் செய்யும். அடுத்து இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, 11th படிக்கிறப்ப அந்த பொண்ணு கிட்ட என்ன சொன்னாலும் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். சோ தயவு செஞ்சு எந்திரிச்சு போய் அந்த பொண்ணு கிட்ட பேச ட்ரை பண்ணுங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் பசங்க பண்றதுக்கு ரொம்ப யோசிக்கிற ஒரு விஷயம் இதுதான். மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு கிட்ட போய் பேசுறோம் அப்படிங்கிற பேர்ல அந்த பொண்ணை பயமுடுத்திட்டு வந்துருவோம். இல்ல அந்த பொண்ணு ரொம்ப எம்பாரஸ் பண்ணிட்டு வந்துரும். இல்ல எங்கேயாவது தேடி வாட்ஸ்அப் நம்பரோ இல்ல ஃபேஸ்புக்ல எங்க இருக்காங்க இல்ல இன்ஸ்டாகிராம்ல எங்க இருக்காங்கன்னு தேடி அவங்களை ஸ்டாக் பண்ணி அவங்களுக்கு மெசேஜ் அனுப்புறதெல்லாம் மோஸ்டா ஒர்க் அவுட் ஆகாது. சோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணை சுத்தி இருக்கிற இடத்தை அசஸ் பண்ணுங்க. அந்த பொண்ணு ரொம்ப பிஸியா இருந்தானா, இல்ல அந்த பொண்ணை சுத்தி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அந்த பொண்ணு கிட்ட போய் நீங்க பேசுனீங்கன்னா அந்த பொண்ணு கொஞ்சம் எம்பாரசிங்கா இருக்கும். இத்தனை பேர் முன்னாடி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கு. ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை போட்டு கலாய்ப்பாங்க. கரெக்டா? சோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம அந்த பொண்ணு சம்டைம்ஸ் ஃப்ரீயா இருக்கா அப்படின்னு தோணுச்சுன்னா, அந்த பொண்ணு யாருமே டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிற ஒரு டைம்ல சம்டைம்ஸ் நீங்க அப்படி பேசலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த பொண்ணு கிட்ட போய் ஒரு
ஹாய் சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப். ரொம்ப சிம்பிளான விஷயம் இது பண்ணலாம். அதுக்கு போய் முன்னாடி இருந்துகிட்டு நீ என்ன பார்த்துட்டு தானே இருந்த அப்படின்லாம் கேட்டீங்கன்னா அந்த பொண்ணு இருந்துகிட்டு இல்லன்னு சொல்லுவா. இல்ல ஏதாவது ஒரு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போக தான் பாப்பா. மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து அந்த பொண்ணை பயமுறுத்துற மாதிரி தான் இந்த மாதிரி கேள்விகளா இருக்கும். அதுக்கு பதிலா ஜஸ்ட் கோ அண்ட் கிவ் யுவர் செல்ஃப் அண்ட் இன்ட்ரோ. அந்த இன்ட்ரோ கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தானாவே வந்து அந்த பொண்ணே வந்து ஒரு கான்வர்சேஷனை பில்ட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் டைம் அந்த ஹாயா போய் சொல்றதுக்கு பசங்க யோசிச்சே வந்து கதையை கம்ப்ளீட்டா மாறி போயிடுது லைஃப்ல. ஸோ கோ ஹெட் அண்ட் டெல் தட் ஹாய். இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. சம்டைம்ஸ் வந்து அந்த பொண்ணு நம்மளை பாக்குறப்ப வந்து எங்கேயோ ஒரு பார்த்த பொண்ணு கூட மறுபடியும் நம்மள திருப்பி பார்த்திருக்கலாம். மேபி வந்து சின்ன வயசுல நம்ம கூட விளையாண்ட ஒரு பொண்ணா இருக்கலாம். இப்போ அந்த பொண்ணு நம்மள முதல்ல ரெகக்னைஸ் பண்ணிருக்கலாம். அதை போய் நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டு போய் பார்த்து ஏதாவது ஒரு இன்ட்ரோ ஆகி பல்பானா கூட பரவாயில்ல. பட் போய் பேச கத்துக்கிட்டோங்க, போய் பேச கத்துக்கோங்க. நான் ஏன் போய் பேச கத்துக்கோங்கன்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, மேபி அந்த பொண்ணு ஆல்ரெடி கமிட் ஆயிருக்கலாம். மேபி அந்த பொண்ணு வந்து உங்களை ஒரு அண்ணனா பார்த்திருக்கலாம். இந்த லுக் அப்போ நான் சொல்லல, பட் ஜென்ரலா வந்து ஒரு ரொம்ப அஃபெக்ஷனேட்டா பாத்துக்கலாம், அந்த மாதிரி இருந்திருக்கலாம். அந்த பொண்ணு வந்து நம்மள எப்படி பாக்குறானே தெரியாது. பட் அந்த ஹாய் சொன்னதுக்கு அப்புறம் அந்த பொண்ணே இருந்துகிட்டு ரிப்ளை கொடுப்பா. சொல்லுங்க அண்ணா, சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னான்னா அந்த பொண்ணு நம்மளுக்கு இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த பொண்ணை வந்து அப்படியே ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடணும். பட் மறுபடியும் பேசுறப்ப இருந்துகிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணே ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பிச்சானா, பியாண்ட் அ பர்டிகுலர் டைம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்க அந்த பொண்ணு கிட்ட கேட்கலாம், உங்களுக்கு வந்து என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கறது வந்து அந்த பொண்ணு இஃப் யூ லைக் மீ ஆர் நாட், இந்த கான்வர்சேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கறத அந்த பொண்ணு கிட்ட கேட்டீங்கன்னா அந்த பொண்ணே வந்து உங்ககிட்ட சொல்லுவா. சோ ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் இந்த வீடியோல நம்ம பார்த்தது. ஒரு பொண்ணை ரெஸ்பெக்ட் பண்ணணும். அந்த பொண்ணு கிட்ட வந்து போய் முதல்ல நம்ம பேசணும். அந்த பொண்ணு கிட்ட போய் பேசுறப்ப அந்த பொண்ணு நம்மளுக்கு பிடிக்கல, இல்ல வந்து எனக்கு இந்த மாதிரி பேசினா பிடிக்காது அப்படின்னு ஏதாவது சொன்னான்னா நீங்க தயவு செஞ்சு அந்த பொண்ணை விட்டு நம்ம அடுத்த பொண்ணை பார்த்துட்டு இல்ல அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறது கரெக்டான விஷயம். உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கு வந்து இல்ல பசங்க இப்படி பண்ணா நல்லா இருக்கும் ஏதாவது ஒரு பொண்ணு நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க நினைச்சீங்கன்னா அதையும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நீங்க ஒரு பையனா இருந்துகிட்டு இல்ல நான் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன் அது ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொன்னீங்கனாலும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ரொம்பவே சில்லான ஒரு வீடியோ தான், ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்ல. ஸோ நாளையில இருந்து மறுபடியும் நம்ம வந்து ஒரு சீரியஸான டாபிக் அந்த மாதிரி பேச ஆரம்பிப்போம். நாளைக்கு ஒரு சீரியஸான ஒரு விஷயம் நான் யோசிச்சு வச்சிருக்கேன், அது நாளைக்கு நான் சொல்றேன். ஸோ நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்றேன். அன்டில் தென் பாய், மதன் கௌரி சைனிங் ஆஃப் ஹியர். அனைவருக்கும் இனிய மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பாய், சியர்ஸ், டேக் கேர். நாளைக்கு பார்க்குறேன். சியர்ஸ்.